திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் இல்லாமல் அதிமுக இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறது. மேலும் பாஜக கட்சியிலும் விலகி உள்ளது. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இதோட முடிவுகள் என்னவாக இருக்கும்? அதாவது அதிமுக கட்சி அப்படின்றது இதுவரைக்கும் கடந்த தேர்தலையும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் வரைக்கும் பாஜகவோட போட்டியில் இருந்தோம். பாஜகவுடைய அந்த நல்ல ஒரு ஆசையால தொடர் தேர்தலை சந்திச்சிருந்தோம். இப்போ திடீர்னு பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகணும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து பாஜக கூட கூட்டணியில் இருந்து தான் அதிமுக கட்சி இன்னும் வலுவடைஞ்சது. இப்போ அந்த கூட்டணி இல்லாதால அதிமுக வலுவிழந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை போன்ற தியாகிகளும் என்னை போன்ற உண்மையான விசுவாசிகளும் அதிமுக கழகத்திலிருந்து வெளியேறி இன்று என்னுடன் உள்ளனர். அண்ணன் ஓபிஎஸ் வாழ்க. பாத்தீங்களா, என்னுடன் இருக்கும்போது அங்கு போலியான அம்மாவின் விசுவாசியாக காட்டப்படும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த கும்பல் அதிமுகவை தவறான வழியில் கொண்டு செல்கிறது. அதிமுகவுடைய பலத்தை உடைத்து கட்சியை நாசமாக்குகிறது. நீங்க வேணா பாருங்க, இந்த நாடாளுமன்றத்துல 40 தொகுதியிலும் அதிமுக தோற்கும். கண்டிப்பா தோற்கும். அதான் சொல்றேன், கட்சியை வழிநடத்துகிற உண்மையான விசுவாசிகள், உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் இங்கு இருக்கும்போது பொய்யான அவர்கள் அதிமுகவை சென்று இந்த நாடாளுமன்றத்தில் 40 தொகுதியிலும் அவர்கள் தோற்பார்கள். அதிமுக அரசு 40 தொகுதியிலுமே தோல்வியை தழுவும் அப்படின்றதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. அதிமுக கட்சி பத்தி நீங்களே இப்படி சொல்லலாமா? அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையான தொண்டன் நான் இருக்கும்போது அந்த இடத்தில் பொய்யான தொண்டர்கள் இருப்பதால் அதிமுகவுக்கு இந்த நிலைமை ஏற்படும். அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகி நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்களை கட்சி விட்டு தூக்கியதால் உங்களுக்குள் இருக்க ஆத்திரமாக இது பேசிருக்கீங்களா? நீங்க அப்படி நினைக்க கூடாது. இதுவும் ஒரு வகையான தர்ம யுத்தம் தான். தர்ம யுத்தம் கடைசி வரை தொடரும். என்ன 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 வச்சிருக்க கையில? அது கொடுங்க. என்ன சால்வை போட போறீங்களா? சால்வையை போட போறீங்க எனக்கு? இந்த கூட்டத்துல சால்வை போடுற வேலை இந்த வேலை வச்சுக்காதீங்க. சால்வை போடுறதா வச்சுக்கங்களேன். பாருங்க, சால்வை தூக்கி நானே இப்படி போட்டுருவேன். போட வேண்டியது தான் ஒருத்தர் தந்து வந்தாரு, செல்ஃபி எடுக்க சொல்லி இருந்தாரு. என்ன பண்ணேன், செல்லை போய் தூக்கி எரிஞ்சிட்டேன். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ஏன் வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதோட யாராவது கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை கை பிடிச்சி இழுத்து தூக்கி அடிச்சிருவேன், சரிங்களா? அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. சால்வை போடாதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க. கை கொடுக்க வந்தாலும் நான் கை பிடிச்சி இழுத்து கீழே அடிச்சிருவேன், சரிங்களா? அதெல்லாம் ஒழுங்காக இருக்கு கற்றுக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி கோவப்படாதீங்க. யாரும் அதிகமாக கோவப்படாமல் இருக்க யோகாசனம் செய்யுங்க, சரிங்களா? யோகாசனம் செஞ்சீங்கன்னா கோவம் குறையும். ஒழுங்காக இருக்க வேலையை போய் பாருங்க. அந்த பெட்ஷீட்லாம் இருக்கிறதா இப்போ தூக்கிராசனம் அதோட மூஞ்சிலே போட்டுருவோம். மூஞ்சிலே நான் வச்சு அதோட யாரும் கை பிடிச்சி தூக்கிடாசிடுவோம். உசராத கை என்கிட்ட